விருச்சிக ராசி நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்க. வரும் இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு ரொம்ப நல்ல மாதமாக அமையணும்னு சொல்லி அந்த கடவுள் முருகனை நான் வேண்டிக்கிறேன். வேண்டிக்கிட்டு ஜோதிட ரீதியாக உங்களுக்கு இந்த மாத ராசி பலன் எப்படி இருக்க போகுதுன்னு விரிவாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள். நீங்கள் புதுசாக இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா இப்போவே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புரட்டாசி மாதம் சனி பகவானின் கிருபைக்குரிய மாதமாக கருதப்படுது. இந்த மாதத்தில் சனிக்கிழமைகளில் விரதம் இருந்து சனி பகவானுக்கு எள்ளெண்ணெய் விளக்கு ஏற்றினா பாவங்கள்லாம் குணமாகும்னு சொல்லப்படுது. சனியின் பாதிப்பும் குறையும், நல்ல அதிர்ஷ்டம் உண்டாகும்னு நம்பப்படுது. அதே போல் விஷ்ணுவுக்கே அர்ப்பணிக்கப்பட்ட மாதமாக புரட்டாசி மாதம் கருதப்படுது. புரட்டாசி சனிக்கிழமைகளில் திருப்பதி, ஸ்ரீரங்கம் போன்ற திருக்கோயில்கள் தரிசனம் செய்கிறது ரொம்பவும் புண்ணியமாக சொல்லப்படுது. ஆவணி மாதம் முடிந்து புரட்டாசி மாதம் தொடங்க இருக்கு. இந்த புரட்டாசி மாதத்தில் பல முக்கிய கிரகங்களின் பயிற்சி நடைபெற இருக்கு. கன்னிராசிக்கு சூரியன் செல்லக்கூடிய மாதமான இந்த புரட்டாசி மாதத்தில் ஒவ்வொரு கிரகங்களும் குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பெயர்ச்சியாகும். இந்த பெயர்ச்சியானது சில ராசிக்காரர்களுக்கு சுப பலன்களையும் சில ராசிக்காரர்களுக்கு அசுப பலன்களையும் கொடுக்கக்கூடியதாக இருக்குது. ஆவணி மாதம் முடிந்து புரட்டாசி மாதம் தொடங்க இருக்க இந்த நேரத்தில் கன்னிராசியில் சூரியன் வரக்கூடிய மாதமே புரட்டாசி மாதம். மேலும் சூரியனும் புதனும் இணைந்து இந்த புரட்டாசி மாதத்தில் கன்னிராசியில் அமர்றாங்க. சுக்கிரன் கேது பஞ்சமஸ்தானம் எனும் சிம்ம ராசியில் அமர்றாங்க. சனி வக்கிரம் பெற்று சனி வக்கர பார்வையால் சூரியனும் புதனும் மாட்டிக்கொள்ளும் சூழல் ஏற்பட இருக்கு. சூரியனால் சனி பாதிக்கப்படும் நிலை இருக்கிறதால புதன் என்றால் பெருமாள். புரட்டாசி மாதத்தில் பசுமாடுகளுக்கும் மீன்களுக்கும் அன்னதானம் கொடுக்கறது அற்புதமான பலன்களை தரக்கூடியதாக இருக்குது. சனிக்கிழமை தோறும் விரதம் இருக்கிறது நன்மையை பயக்கும். இந்த புரட்டாசி மாதத்தில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் பலன்கள், பரிகாரங்கள், வழிபட வேண்டிய தெய்வங்கள் குறித்து இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாமாங்க. விருச்சிக ராசி அல்லது லக்னக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் ஏற்படும் லாபஸ்தானத்தில் சூரியன் புதன் அமர்ந்திருப்பது தான். சனி வக்கரம் ஆகும்போது சூரியன் மேல் அமரும்போது நண்பர்களால் துரோகம் ஏற்படும். முதலீடுகளில் சிக்கும் வாய்ப்பு ஏற்படுங்க. பெரிய பணங்கள் வச்சுருந்தாலும் கூட அதை கொண்டு போய் சிக்க வைக்கும் நேரமாக இது இருக்குது. மேலும் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கால் முட்டி எலும்பு தொடர்பான பிரச்சனைகள்லாம் வருவதற்கு வாய்ப்பு இருக்குங்க. கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. விருச்சிகத்தில் பிறந்தவர்கள் நண்பர்கள் வட்டத்தில் சிக்கி கொள்ளாமல் இருக்கிறது நல்லது. தேவையில்லாத சிக்கல்கள்லாம் சிக்கும் வாய்ப்பு இருக்குங்க. விரயஸ்தானத்துக்கும் குடும்பஸ்தானத்துக்கும் குருவின் பார்வை இருக்கிறதால பெரிய பாதிப்புகள் ஏற்படாது. காசு பணத்துக்கு எந்தவித குறைவும் இருக்காது. பெண் ஊழியர்கள் கவனத்தை பொறுத்த வரைக்கும் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்பவும் குறைவாக இருக்கும். விட்டமின் கோளாறுகளால் பாதிப்பு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. நம்பிக்கை உங்கள் மேலே அதிகம் வைக்கணுங்க. எது வந்தாலுமே அதை சமாளிக்க முடியுங்கிற நம்பிக்கையோட இருக்கிறது தான் நல்லது. 10ஆம் இடத்துல சுக்கிரன் கேது அமர்ந்திருக்கிறதால அலுவலகத்தில் இருக்கும் பெண் ஊழியர்களோட ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லதை பயக்குங்க உங்களுக்கு. மேலும் வழிபாடை பொறுத்த வரைக்கும் நல்லதுக்காக பேச போய் தேவையில்லாத பிரச்சனைகளில் சிக்கும் வாய்ப்பு இருக்குங்க. வேலை நிமித்தமாக பணம் காணாமல் போகிறது, திருடு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. கொஞ்சம் கவனமாகவும் அதோட ரொம்ப எச்சரிக்கையாகவும் நீங்கள் இருக்கணும். வண்டி வாகனங்கள் பேச்சுவார்த்தை பணம் சார்ந்த விஷயங்களில் கவனமாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லதை விளைவிக்கும் உங்களுக்கு. சந்தோஷம் ரீதியாக 80%, பொருளாதாரம் ரீதியாக 70%மும் நல்லா இருக்குது. பிரத்யங்கரா தேவியை வழிபாடு செய்கிறது மூலமாக உங்களுக்கு நல்ல மாற்றத்தையும் ஏற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்குங்க. மன தைரியத்தை கொடுக்கும். மேலும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு புரட்டாசி மாதம் வேலைப்பளு அதிகரித்தாலும் கூட அதுக்குரிய பயன் கிடைக்கும் மாதமாக அமையும். உங்களின் முயற்சிகள் பழிச்சாலும் கூட இறுதியில் நிச்சயமாக வெற்றியை பெறுவீங்க. பொறுமையோட செயல்பட்டால் வாழ்க்கையில் பல துறைகளையும் முன்னேற்றம் பார்ப்பீங்க. நீங்கள் தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பணியிடத்தில் புதிய திட்டங்கள் பங்கு பெறும் வாய்ப்பு இருக்குது. மேலதிகாரிகள் உங்களோட உழைப்பையும் திறமையும் பாராட்டுவாங்க. அரசு தொடர்பான வேலைகள் வெற்றிகரமாக முடிய வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் தாமதமாக இருந்தாலும் கூட முன்னேற்றம் நிச்சயமாக நிறைவேறும். கூட்டு தொழிலில் இருந்த பிரச்சனைகள்லாம் சீராக வாய்ப்பு இருக்குது. புது வாடிக்கையாளர்கள், புது வாய்ப்புகள்லாம் கிடைக்கலாங்க. நிதி பலனை பொறுத்த வரைக்கும் சிலருக்கு எதிர்பாராத நிதி ஆதாயம் கிடைக்கும். பங்கு சந்தை, லாட்ரி போன்றவற்றில் சிறிய பலன் இருக்கலாம். கடன் வாங்கும் சூழல் இருக்கலாங்க. ஆனால் நீங்கள் அதை சாமர்த்தியமாக சமாளிப்பீங்க. குடும்ப செலவுகள்லாம் அதிகரிக்குங்க. ஆனால் அவை சுப காரியங்களுக்காகவே இருக்கும். சேமிப்பு பழக்கம் ரொம்ப முக்கியங்க. அடுத்தடுத்த மாதங்களில் பெரும் பலன்கள்லாம் தரும். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். நீண்ட நாட்களாக காத்திருந்த சுப நிகழ்ச்சி, அதாவது திருமணம், பிள்ளை பிறப்பு போன்ற சுப நிகழ்வுகள்லாம் நடக்க வாய்ப்பு இருக்குங்க. தம்பதியருக்குள்ள நல்லிணக்கம் ஏற்படும்.
உறவினர்களிடமிருந்து பிரச்சனைகள்லாம் தீரும் வாய்ப்பு இருக்கு. பிள்ளைகள் தொடர்பான சாதனங்கள்லாம் உங்களை மகிழ்விக்குங்க. உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் மன அழுத்தம் அதிகமாக இருக்கும். ரத்த அழுத்தம், வயிற்று கோளாறுகள்லாம் வரக்கூடுங்க. எச்சரிக்கையாக இருக்கு. அதிக வேலை பளுவால் தூக்கமின்மை ஏற்படலாம். காரசாரமான உணவை தவிர்த்து சீரான உணவு பழக்கத்தை கடைபிடிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. தியானம், யோகம் மன அமைதிக்கு கூடுதல் பலன் தரும். ஆன்மீகம் பரிகாரத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய்க்கிழமைகளில் சுப்பிரமணியர் வழிபாடு செய்கிறதும், புரட்டாசி சனிக்கிழமைகளில் சனி பகவானுக்கு கருப்பியல் நிவேதனம் செய்கிறதும், ஸ்ரீ சுப்பிரமணிய புஜங்கம் பாராயணம் செய்கிறதும் நல்ல பலனை தருங்க. சிவன் கோயில்களில் பால் விபூதி அபிஷேகம் செய்கிறதால மனசாந்தி உங்களுக்கு கிடைக்குங்க. மேலும் எந்த ஒரு விஷயத்திலுமே அவசரம் காட்டினா அதே நேரத்தில் அதில் உள்ள நன்மை தீமைகளை பற்றி ஆலோசித்து முடிவெடுக்கும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் வீடு, மனை, வாகனம் சம்பந்தமான காரியங்களில் எதிர்பார்த்த பலன் கிடைக்குங்க. காரிய தடை தாமதம் ஏற்படுங்க. எதிர்பார்த்தபடி எதுவுமே நடக்காமல் இழுபறியாக இருக்கவும் வாய்ப்பு இருக்குது. ஆனாலும் மனமகிழ்ச்சி உண்டாகும்படி எல்லாம் நடந்து முடியுங்க. தொழில் வியாபாரத்தில் நல்லா இருக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகிறதுல வேகம் இருக்குங்க. கொடுக்கல் வாங்கல்ல இருந்த சுணக்க நிலை மாறுங்க. பணவரத்து ஏற்படும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அலுவலகம் தொடர்பான பயணம் செல்ல வேண்டியதாக இருக்குங்க. உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கிறதுல எந்த இடையூறுமே இருக்காது. குடும்பத்தில் இருந்து வந்த மன நோகும்படியான சூழ்நிலைகள்லாம் மாற வாய்ப்பு இருக்குங்க. ஆனாலும் அனைத்து விஷயங்கள்லையுமே நீங்கள் அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லது. கணவன் மனைவிக்கிடையே எதிர்பாராத மன வருத்தம் ஏற்பட்டு நீங்களாங்க. பிள்ளைகள் பற்றிய கவலை உண்டாகுங்க. நிதானமாக செய்யும் செயல்கள் எல்லாமே வெற்றியை தரும். பெண்கள் எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செஞ்சு முடிப்பீங்க. கொடுக்கல் வாங்கல்ல கவனம் தேவைங்க. அரசியல்வாதிகளின் செல்வாக்கு உயருங்க. தொகுதி மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்கிறது ரொம்ப அவசியங்க. கட்சி தலைமையின் அன்புக்கு பாத்திரமாவீங்க. கலைத்துறையினர் புதுமையான சில படைப்புகளை வெளியிட்டு அனைவரின் கவனத்தையும் ஈர்ப்பாங்க. படைப்புகளை வெளியிட சில போராட்டங்களை சந்திக்க வேண்டியதாக இருக்குங்க. மாணவர்களுக்கு கல்வி பற்றிய கவலை குறையும். அதிக மதிப்பெண் எடுக்க ஆர்வமாக படிப்பீங்க. விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதக்காரர்களுக்கு இந்த மாதம் குடும்பத்திலிருந்து வந்த குழப்பங்கள்லாம் தீருங்க. எதை பற்றியும் கவலைப்படாமல் நினச்ச காரியத்தை செய்கிறதுல கண்ணும் கருத்துமாக இருப்பீங்க. வீட்டில் தேவையான பொருட்கள்லாம் வாங்குவீங்க. கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமையெல்லாம் நீங்குங்க. பிள்ளைகளுக்கு பாடுபடுவீங்க. நண்பர்கள், உறவினர்கள் மத்தியில் கௌரவம் கூடும் விதமாக அமையுங்க. அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் இழுபறியாக இருந்த பிரச்சனைகள்லாம் சாதகமாக முடிவு வருங்க. மனசில் உற்சாகம் அதிகரிக்கிற வாய்ப்பு இருக்குங்க. உத்தியோகத்தில் தொடர்பான பிரச்சனைகள்லாம் குறையும். தேவையான உதவி கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. கடன் பிரச்சனையெல்லாம் குறையும். முன்னேற தேவையான உதவிகள்லாம் கிடைக்கும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் வீண் பகைகள்லாம் ஏற்பட்டு விலகும். எவ்வளவு திறமையாக செயல்பட்டாலும் கூட பாராட்டுக்கு பதிலாக விமர்சனம் தான் கிடைக்கும். திடீர் கோபம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. வீண் செலவுகள்லாம் ஏற்படும். பிடிவாதத்தை தவிர்க்கிறது உங்களுக்கு நன்மை தரும் விதமாக அமையும். மேலும் பொருளாதார வசதிக்கு குறைவு இருக்காதுங்க. செலவுகள் ஏற்பட்டாலும் சமாளித்து விடுவீங்க. நெருங்கிய உறவினர்களிடம் பக்குவமாக நடந்துக்கோங்க. அதனால் தேவையில்லாத பிரச்சனைகளை தவிர்க்கலாம். கணவன் மனைவிக்கு இருவருக்குமே கலந்து பேசி குடும்பம் தொடர்பான முடிவுகளை எடுக்கிறது அவசியம். உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவைப்படுங்க. சுப நிகழ்ச்சிகளுக்கு வாய்ப்பு இருக்குது. அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கும். இருக்கும் வேலையிலிருந்து வேறு வேலைக்கு இப்போ முயற்சிக்க வேண்டாம். அலுவலகத்தில் சக பணியாளர்களை அனுசரித்து போகிறது தான் உங்களுக்கு நல்லது. வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் இப்போ வேண்டாங்க. சக வியாபாரிகளின் பேச்சை கேட்டு புதிய முயற்சிகள் எதுலேயுமே ஈடுபட வேண்டாம். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு அதிக பொறுப்புகளால் மனசில் சோர்வும் உடல் அசதியும் உண்டாகுங்க. அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலக சூழ்நிலையில் உற்சாகம் தருவதாக இருக்கும். மேலும் புதிய ஆடை ஆவரணங்கள் சேருங்க. விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்குங்க. வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதையும் உங்களுக்கு கூடும். அரசாங்க விவகாரங்களில் அனுகூலமாக முடியுங்க. தாய்மாமன் வகையில் எதிர்பார்த்த காரியம் சாதகமாக முடியுங்க. வாழ்க்கை துணை மூலம் எதிர்பாராத பொருள் வரவுக்கு வாய்ப்பு உண்டுங்க. பழைய வாகனத்தை மாற்றி புதிய வாகனம் வாங்குவீங்க. மறைமுக எதிரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள்லாம் விலகும். உறவினர்கள் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சி நிலவுங்க. உடல் ஆரோக்கியம் மேம்படுங்க. வீண் செலவுகள் ஏற்படாது.
குடும்பத்துல சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் கூட, அதனால பாதிப்பு எதுவும் ஏற்படாது. மாத பிற்பகுதியில தாய்மாமன் வழியில குடும்பத்துல சில குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கும். உறவினர்களிடம் அனுசரணையா செல்றது நல்லது. பிள்ளைகள அவங்க போக்கிலேயே விட்டு பிடிக்கணும். எந்த ஒரு செயலையுமே ஒரு முறைக்கு பலமுறை போராடி தான் முடிக்க வேண்டியதா இருக்கும். அலுவலகத்துல பணிச்சுமை அதிகரிக்குங்க. எந்த ஒரு வேலையுமே கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் முடிக்க வேண்டியதா இருக்கும். தீவிர முயற்சியின் பேர்லயே உங்க கோரிக்கைகள்லாம் நிறைவேறும். சக ஊழியர்களால ஓரளவு உதவி கிடைக்கும். தொழில் வியாபாரத்துல கூடுதலா உழைக்க வேண்டியதா இருக்கும். ஆனா அதுக்கேத்த ஆதாயம் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. பங்குதாரர்களின் ஆலோசனை காரணமா வியாபாரத்துல லாபம் கூடுதலா கிடைக்கும். வியாபாரத்தை விரிவுபடுத்த வங்கி கடன் உதவி உங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மகிழ்ச்சி தரும் தாமதமா இந்த மாதம் இருக்க போது. குடும்ப பொறுப்புகளை நிறைவேற்றுவதில் சிரமம் எதுவும் இருக்காது. அக்கம் பக்கத்து வீடுகளில் உள்ளவங்களால உதவிகரமா இருப்பாங்க. அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு பணிகளில் கூடுதல் கவனம் தேவைங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறோம். வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க.